தமிழக பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலை மாற்றப்பட உள்ளார் என்ற செய்தி பாஜகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் மேலிடம் எடுக்கும் முடிவு சரியாகத்தான் இருக்கும் என ஒரு சிலர் கூறி வருகின்றனர். வரும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அண்மையில் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி சென்று வந்த நிலையில் இது உறுதியாக உள்ளதாக பேச்சுக்களும் எழுந்துள்ளது. அதே சமயம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் நான் தமிழக பாஜக தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று அழுத்தமாக கூறியிருந்தார் அண்ணாமலை. இதனால் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அண்ணாமலை பாஜக தலைவராக ஆன பிறகு கட்சியின் வளர்ச்சி பன்மடங்கு அதிகரித்தது. இந்த விஷயம் டெல்லி மேலிடத்திற்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இபிஎஸ் வைத்த முக்கிய நிபந்தனைகளில் முதல் நிபந்தனையே அண்ணாமலையை தலைவர் பதவியில் இருந்து மாற்றுவதுதான். இதனால் பாஜகவும் இதற்கு சம்மதித்துள்ளது. இதனிடையே டெல்லி சென்ற அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணி உறுதியானால் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதால் டெல்லி மேலிடத்திற்கு இந்த விவகாரம் சுலபமாகி உள்ளது. இந்த நிலையில் அடுத்த தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முக்கியமாக முக்குளத்தூர் சமூகத்தில் இருந்து தலைவர் ஒருவரை தேர்வு செய்ய பரிசீலனை செய்து வருவதாக பாஜக மேலிட வட்டாரங்கள் கூறியுள்ளது. அந்த பட்டியலில் முதலில் உள்ளவர் எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் அவர்கள். இவர் அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு வந்து எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர். தமிழக சட்டமன்ற குழு பாஜக தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரனுக்கு பெருவாரியான வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் நயினாருக்கு எதிராக கருப்பு முருகானந்தம் பெயரும் அடிபடுகிறது. இவரும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் பட்டியலில் இவர் பெயரும் உள்ளது. குறிப்பாக தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் இவரது பெயரை பரிந்துரைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் பட்டியலில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசனின் பெயரும் உள்ளது. ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக தமிழிசை இருந்த நிலையில் அவரின் பெயரும் அடிபட்டு வருகிறது. அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்போ அல்லது மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் என்றும் வரும் 9ஆம் தேதி தமிழக பாஜக தலைவர் யார் என்பது குறித்தும் அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கொடுப்பது குறித்தும் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று பாஜக வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.